கர்நாடகாவில் ஒரு பெண் 3 பேரை காதலித்து திருமணம் செய்து பல லட்சம் ரூபாய் பணமோசடி செய்துவிட்டதாக கூறி பாதிக்கப்பட்ட கணவர்கள் காவல் நிலையத்தில் ஆதாரங்களுடன் புகார் அளித்துள்ளனர். பணத்திற்காக அடுத்தடுத்து திருமண மோசடியில் ஈடுபட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? பார்ப்பதற்கு ஹீரோயின் போல காணப்படும் இவர் பண்ணியது எல்லாம் வில்லத்தனம். அடுத்தடுத்து 2 திருமணங்களை செய்து கணவர்களை கத்தி கதறவிட்ட இவர் தற்பொழுது 3வது நபரை திருமணம் செய்திருக்கிறார். அவர் எப்பொழுது கதறப்போகிறாரோ தெரியவில்லை. லட்சக்கணக்கில் மோசடி செய்துவிட்டதாக முதல் 2 கணவர்களும் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு புகார் அளித்துள்ளனர். மோசடி பெண் மீது கணவர்கள் கூறும் பகீர் குற்றச்சாட்டுக்கள் என்ன? கர்நாடக மாநிலம் தொட்டபல்லப்பூர் தாலுகா முகி கிராமத்தைச் சேர்ந்தவர் சுதாராணி. இவர் வீரகவுடா என்பவரை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தார். இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இவர்களது திருமண வாழ்க்கையில் திடீரென விரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் வீரகவுடாவை பிரிந்த அவர் குழந்தைகளை விட்டுவிட்டு பிரிந்து சென்று விட்டார். அவரிடம் உறவினர்கள் உள்ளிட்டோர் காரணம் கேட்டபோது, ஒரு புல்லட் கூட ஓட்ட தெரியல, அட்லீஸ்ட் காராவது ஓட்ட தெரியுதா, இவரெல்லாம் ஒரு ஆம்பளையா என உப்புச்சப்பில்லாத காரணங்களை கூறி தட்டி கடித்ததாக தெரிகிறது. முதல் கணவரை பிரிந்த சுதாராணி பெற்ற குழந்தைகளையும் கூட கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. அதன் பின் டெலிவரி பாயாக வேலை செய்து வந்த அனந்தமூர்த்தி என்பவரை சந்தித்துள்ளார் சுதாராணி. அவர் பார்க்கும் வேலை என்னவோ டெலிவரி பாய் தான். ஆனால் வங்கிக் கணக்கில் ஏராளமான பணம் வைத்திருந்தது சுதாராணியின் கண்களை என ஈர்த்திருக்கிறது. உடனே அனந்தமூர்த்தியுடன் நெருக்கமாக பழகியவர் தனது கணவர் உயிரிழந்து விட்டதாக கூறி நாடகமாடியிருக்கிறார். அந்த கதையை கேட்டு வெண்ணெய் போல கரைந்து போன அனந்தமூர்த்தி சுதாராணியை கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டார். அதன் பின்னர் அவர் அனந்தமூர்த்தியுடன் சுமார் 1.5 வருடங்கள் வாழ்ந்து வந்தார். இந்த காலகட்டத்தில் பல்வேறு காரணங்களை கூறி சுமார் 20 லட்சம் ரூபாய் வரை பணம் பறித்ததாக கூறப்படுகிறது. போதிய அளவு பணம் பெற்ற பின் பிறகென்ன, அனந்தமூர்த்திக்கு ஒரு முழுக்கை போட்டுவிட்டு சர்ரென்று எஸ்கேப் ஆகியிருக்கிறார் சுதாராணி. எங்க போனார், என்ன ஆனார் என அனந்தமூர்த்தி தவித்துக் கொண்டிருந்த போதுதான் சுதாராணி கனகபுராவைச் சேர்ந்த மற்றொரு நபரை திருமணம் செய்து கொண்ட தகவல் கிடைத்திருக்கிறார். இதை அறிந்ததும் முதல் கணவர் வீரகவுடாவும் 2வது கணவர் அனந்தமூர்த்தியும் சேர்ந்து தொட்டபல்லாபுரா காவல் நிலையத்திற்கு சென்று தங்களுக்கு நீதி வேண்டும் என புகார் கொடுத்துள்ளனர். சுதாராணி பணத்திற்காக மட்டுமே பழகி திருமணம் செய்து கொண்டு மோசடியை அரங்கேற்றுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். அவர் மீது கடுமையான சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொட்டபல்லாபூர் போலீசார் புகாரை பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.